பிரைஸ் தி லார்ட். கதை கேட்போம் வாருங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இடையில கொஞ்ச நாட்கள் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் இந்த எபிசோடை நம்ம தொடங்குகிறோம். ஸோ ஆண்டோடைய கிருபையினால் தொடர்ந்து இதை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்ம வெளியிடணும். அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அருமையானவர்களே, நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மனுக்குலத்திற்கு ரொம்பவும் அவசியமான ஒரு காரியம். அது இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது, உயிரினங்கள் வாழ முடியாது. அது என்ன? கம்பெனியா, டெக்னாலஜியா, அல்லது இண்டஸ்ட்ரியா? அப்படிலாம் பார்த்தா அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் மனுஷனால் வாழ முடியும் இல்லையா? ஆமாம், டெக்னாலஜி இல்லாமல் வாழ முடியும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இல்லாமல் கூட மனுஷனால் வாழ முடியும். ஆனால் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியாது. என்னென்னா சாப்பாடு. ஆகாரம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. ஆகாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலையுமே குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்கூடா நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். சிட்டிகள் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, இல்லை பட்டணங்கள் விரிவடைந்தே கொண்டே இருக்கிறது. விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு கட்டடங்களாக உயர்ந்து வருகிறது. இது ஒருவேளை வளர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கொள்வதா அல்லது இது ஒரு வீழ்ச்சின்னு எடுத்துக்கொள்வதான்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா வளர்ச்சி நிமித்தம் பில்டிங்ஸ் எல்லாம் வருகிறது, நல்லது. இன்னொரு பக்கம் பார்த்தா விவசாய இடங்கள் கட்டடங்களாக மாறிக்கொண்டே வருகிறது. அது ஒரு வீழ்ச்சியாக தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா எது இல்லாமல் மனுஷன் வாழ்ந்துடலாம், ஆனால் சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. இந்த பேண்டமிக் காலங்கள் நீங்கள் பாருங்கள், கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்க கூட ஒரு 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 பிரெட்டுக்காக அலைஞ்சிட்டு இருந்ததெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். பணம் இருந்தாலும் சாப்பிட முடியலை இல்லையா? ஆகாரம் இல்லை. ஸோ அப்போது விவசாயம் அழிந்து கொண்டே போச்சுன்னா மனுக்குலம் சாப்பாட்டுக்காக என்ன செய்யும்? ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு அதை வைத்து தான் உங்களோடு நான் பைபிளில் இருந்து மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமைன்னா, விதைக்கிறவனுடைய ஒரு உவமை. இந்த விதைக்கிறவனுடைய உவமையை இயேசு சொல்லும் பொழுது ஒரு 4 விதமான நிலங்களை பற்றி சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மலாம் பார்க்கும் பொழுது சில இடங்களில் நெற்பயிர் விதைக்கிறாங்க, சில இடங்களில் பார்த்தா கனித்தரும் மரங்கள், கொய்யா மரங்கள், மாமரங்கள், இல்லை பலா மரங்கள், தென்னை மரங்கள், அப்படி ஒரு லாங் டேர்மில் பலன் கொடுக்கக்கூடிய மரங்கள் அல்லது விருட்சங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி காய்கறிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி விவசாயங்கள் நடைபெறுகிறது. ஸோ அப்படி விவசாயங்கள் நடைபெறுகிற 4 விதமான இடங்களை குறித்து இயேசு சொல்லுகிறார். சரிதானா? என்னன்னா, விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டா அவன் விதைக்கும் பொழுது அந்த விதை சிலது வழி அருகே விழுந்தது அப்படின்னு சொல்றார். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது அப்படின்னு 2வது நிலத்தை பற்றி சொல்றார். 3வது சில விதைகள் கற்பாறையான இடத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லுகிறார். 4வது சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. இப்படி 4 விதமான நிலங்கள். முதல் நிலம் வழி அருகே, 2வது நிலம் கற்பாறை, 3வது நிலம் முள்ளுகள் உள்ள இடம், 4வது நல்ல நிலம் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இப்போ இந்த 4 நிலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விதைக்கிறது ஒரே ஆள் தான், விதையும் ஒரே விதை தான், ஆனால் அந்த விதை போய் விழுகிற இடம் தான் வித்தியாசம். இடம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு விவசாயிகள்லாம் நல்லா அதை ஏர் உழுது, ஆழ உழுது அதை பிறகு அதில் இருக்கிற கல் முள் செடிகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு அந்த நிலத்தை பரம்படித்து சமப்படுத்தி அதுக்கு பிறகு விதைகளை விதைப்பார்கள். அப்படி விதைக்கும் பொழுது அந்த இடம் நல்ல நிலமாக இருந்தால் அது நல்ல அழகாக வளர்ந்து பலன் கொடுக்கும். ஆனால் நல்ல நிலமாக இல்லாமல் இருந்தால், அந்த கேள்விக்கு தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த சம்பவம். பாருங்க, இந்த வழி அருகே விழுந்த அந்த விதை காணாமல் போயிடுச்சு. என்னன்னா, இந்த ஆகாயத்து பறவைகள் அந்த விதையை கொத்தி தின்னு போச்சு. சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள். இப்போ அந்த முள்ளுள்ள இடங்களில் விழுந்த அந்த விதைகளை இந்த முள் என்ன பண்ணிச்சுன்னா நெருக்கிச்சு. நெருக்கி வளர விடாமல் அது பண்ணிச்சு. கற்பாறையில் விழுந்த விதை. ஒரு விதை முளைக்கணும்னா மண் நல்ல அவசியம், சாயில் ரொம்ப அவசியம்.
அப்போ கற்பாறையில் வந்து அதுக்கு சரியான ஒரு மண் கிடைக்காது. ஆனால் புஷ்டியாக அப்படியே கடகடன்னு வளர்ந்த மாதிரி இருக்கும். அது ஒரு வேர் கீழே முடியாமல் போகிறதுனால அது அப்படியே காய்ந்து போயிடுச்சு. ஆனால் 4வது நிலம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விழுந்த அந்த விதைகள் அது முளைத்து அது வளர்ந்து அது 100, 60, 30 பலன் தந்தது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். இதற்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. அதை தான் இயேசு சொல்லுகிறார். என்னன்னா, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் என்பது அந்த விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விதை வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விதைக்கிறோம், நம்ம பிரசங்கிக்கிறோம், நம்ம சொல்லுகிறோம். ஆனால் இது வந்து கேட்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, சிலர் வந்து இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த இடத்தை போல இருக்கிறாங்க. பிசாசு வந்து என்ன பண்ணிடுறான், அந்த வசனத்தை கேட்ட உடனே அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். நிறைய கேட்பாங்க, ஆனால் கேட்டால் எந்த பிரயோஜனமும் இருக்காது, அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இருக்காது. அதுதான் வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதையை போல விதை வேஸ்டான ஒரு காரியமும் மாறிவிடுது. 2வது கற்பாறையில் அவங்க வசனத்தை கேட்டோம், ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுதா, ஐயோ நான் மாறணும், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் கடைப்பிடிக்கணும், உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்தை விட்டு மாறி போன பிறகு அவங்க வந்து அந்த சத்தியத்தில் வேரூன்றி வளர முடியாதபடிக்கு அவங்க காய்ந்து போன அந்த இளம் செடியை போல அவங்க வதங்கி போய் விடுகிறார்கள். 3வது அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. எப்படி முள் வந்து அந்த இதை நெருக்கி போட்டுச்சோ அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற கவலை, கஷ்டங்கள், அவங்க சந்திக்கிற சில பாடுகள், இதெல்லாமே அவங்கள நெருக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கனி கொடுக்க முடியாதபடிக்கு அவர்களும் போயிடுறாங்க. ஆனால் 4வது நிலம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை அது முளைக்குது, அது வளர்கிறது, அது ஓங்கி வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கிறது. 100, 60, 30. பொதுவாக இந்த விவசாயிகள் வந்து எவ்வளோ மகசூல் அப்படின்னு கேட்பாங்க. 100% மகசூல்னா விவசாயிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாம், அதுலேருந்து குறைய அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், மனஸ்தாபம் ஆகிடும். ஐயோ இவ்வளோதான் மகசூல் கிடைச்சிருக்குது. ஸோ ஆண்டவர் சொல்கிறார், அது வந்து 100, 60, 30 பலன் தந்தது என்று சொல்லி. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நல்ல நிலமாக இருக்கீங்களா? நல்ல நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணம் சொல்கிறேனே. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறோம், பிரசங்கத்தை கேட்கும் பொழுது சில உணர்வுகள் வருது. ஐயோ நான் இதெல்லாம் செய்யலையே, சரி இன்னையிலேருந்து என்ன பண்ணிடணும், இதை கடைபிடிக்கணும். ஒரு பிரசங்கம் கேட்கும்போது நம்ம ஒரு உணர்த்தப்படுகிறோம், ஐயோ இந்த தப்பு என்கிட்ட இருக்குது, இன்னையிலிருந்து இனி இந்த தப்பை செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம சில தீர்மானம் எடுக்கிறோம் இல்லையா? இந்த தீர்மானத்தில் நம்ம நிலைத்திருந்தால் நம்ம நல்ல நிலம். இன்றைக்கி நம்ம இவ்வளவோ வசனங்களை கேட்குறோம்ல, விதைக்கிறதுக்கு குறையே இல்லை, வசனத்தை கேட்கக்கூடிய நிலமும் குறையே இல்லை, நிறையா இருக்குது. ஆனால் விளைச்சல் கொடுக்கக்கூடியது எப்படி? நீங்கள் இன்றைக்கி நல்ல நிலமாக இருக்கீங்களா, அல்லது கற்பாறையில் விதைக்கப்பட்ட அந்த கற்பாறையை போல உள்ள நிலமாக இருக்கீங்களா, அல்லது முள்ளுகள் உள்ள நிலம் போல நீங்கள் இருக்கீங்களா, அல்லது வழியருகே இருக்கிற அந்த நிலம் போல இருக்கிறீங்களா? நாம் நல்ல நிலமாக இருந்து நமக்குள்ள ஏற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கடைப்பிடித்து 100, 60, 30 பலன் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ.